அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன நம்ம வந்து சஹருக்கு சமைக்க போகிறோம்னா, மீன் குழம்பு தான். ஆல்ரெடி நான் மீன் குழம்பு சமைச்சிட்டேன். ஆல்ரெடி மீன் குழம்பு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி வைப்பேன்னு. அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் காலிஃப்ளவர் கூட்டு தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் கூட்டுக்கு காலிஃப்ளவரை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து சூடு பண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை. இப்போ நான் அதுக்கான எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளியுமே அதில் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வந்து மசிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டுடலாம். நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இதுக்கான உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பாதி மூடி தேங்காயில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையுமே இதில் நம்ம தேங்காய் பாலுமே ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க நம்மளோட வந்து கூட்டுக்கு இவ்வளோ தான் ரெசிபி. இந்த கூட்டை வந்து நல்லா வந்து அதோட லிக்விட் தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து அ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆக விடுவோம். இன்றைக்கி சஹர் சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு தாங்க. என்ன மீன் குழம்புன்னா வந்து தொண்டன் மீன். தொண்டன் மீன் சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே கடல் இருக்கனால வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மீன்லாம் கிடைக்கும். சின்னதா தான் இருக்கும். ஆனால் மீன் நல்லாயிருக்கும். தொண்டன் மீன் குழம்பு வச்சு காலிஃப்ளவர் கூட்டு வைக்கிறேங்க. இன்றைக்கி இதுதான் எங்களோட சஹரோட உணவு. காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் சஹர் சாப்பாடு சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சஹர் சாப்பாடு சாப்பிடலாம். எல்லாருமே வந்து துவா செய்யுங்க எல்லா இடத்துல சஹர் வைக்கிற டயத்துலேயுமே நம்ம வந்து சஹர் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து துவா செஞ்சுட்டு தான் நம்ம வந்து படுக்கணும். நான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கோம். பாப்பா நோன்பு இல்ல. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு சஹர் வச்சுட்டு தொழுதுட்டு தூங்க போகிறோம். எல்லாருமே துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. எல்லா இடத்துல எல்லா மக்களுக்காகவும் துவா செய்வோம். ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.